இந்த வீடியோ பாருங்க. சார் வணக்கம். கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர். எல்லா எம்எல்ஏமே கார்ல வராங்க, நாங்க பாக்குறோம். நீங்க மட்டும் பஸ்ல தான் வந்து போறீங்க, கவர்மெண்ட் பஸ்ல. என்ன ஏன் சார்? எங்கள மகிழ் வந்து இல்ல, கார் இல்ல. அதனால எம்எல்ஏ ஸ்பெஷல்னு சொல்ற பேருந்துல தான் நான் போயிட்டு வரேன். திரும்ப இங்க வரதும் எம்எல்ஏ ஸ்பெஷல் பஸ்ல தான் இங்க வர கோட்டைக்கு. அதாவது இந்த காலத்துல இப்படி ஒரு எம்எல்ஏவா அப்படின்ற மாதிரிதான் தோணுது. இவரோட நிலைமையை பார்த்து எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. சரி, ஒரு 1000 ரூபாய் ஜிபே பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் நம்பரை தேடிட்டு இருந்தேன். அஃபிடவிட்ட போய் பார்த்தா தெரிஞ்சவங்க ஃபோன் நம்பர் என்னன்னு. ஸோ அவருக்கு ஒரு 1000 ரூபாய் ஜிபே பண்ணலாம்னு நினைச்சு அஃபிடவிட்ட பாக்குறேன். ஒரே ஷாக்கு. இந்த மனுஷன் கிட்டத்தட்ட 2.5 கோடிக்கு மேல சொத்து மதிப்பு காட்டியிருக்காரு. ரொக்கமா ஒரு 10 லட்சம் ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்லயும் கையில வச்சிருக்காரு. அவங்க ஒய்ஃப் பேர்ல ஒரு 9 லட்சம் ரூபாய் இருக்கு. பேங்க் டெபாசிட் வந்து ஒரு 29 லட்சம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ராயல் என்ஃபீல்ட் பைக் வச்சிருக்காரு. அப்புறம் அவர் வச்சிருக்க தங்கத்தோட மதிப்பு கிட்டத்தட்ட 13 லட்சங்கள். அப்புறம் அவங்க ஒய்ஃபோட தங்கத்தோட மதிப்பு கிட்டத்தட்ட 1.5 கோடி கிட்ட வந்துருது. அப்புறம் விவசாய நிலம் ஒரு 10 லட்சம், அதுக்கப்புறம் வீடு ஒரு 40 லட்சம், அது இல்லாம பில்டிங் ப்ராப்பர்ட்டி அது ஒரு 16 லட்சம். இதெல்லாம் போக பல கம்பெனிகளோட பார்ட்னராகவும் இருக்காரு. அதாவது இவர் பிரச்சாரம் பண்ணலே கார்ல தான் போய் பிரச்சாரம் பண்ணாரு. இப்போ அமைச்சரானதுக்கு அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா தெரியல. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, அரசாங்க வேலை வேணும்னா படிக்கணும், அரசாங்கமே வேணும்னா நடிக்கணும்.